அல்லேலூயா சொல்லலாமா? இன்னும் பெரிய அல்லேலூயா. இதுதான் பெரிய அல்லேலூயா. நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குற ரொம்ப பெரிய அல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. எங்க இருந்து? உள்ள இருந்து வரணும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எடுத்துக்கொள்வோம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 59ஆம் அதிகாரம். ஏசாயா கடந்த வாரத்தில் நம்ம தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்டு வருகிறோம். நீ சும்மா இரு, நான் உனக்காக யுத்தம் செய்வேன். ஹல்லேலூயா. நாமா நீ சும்மா இரு, நான் உனக்காக யுத்தம் செய்வேன். அதற்கு முன்பாக நம்ம பார்த்தோம், ஏன் என் ஜெபம் கேட்கப்படவில்லை என்பதை பார்த்தோம். அநேகர் நம்ம ஜெபிக்கிறோம், ஆனாலும் பாஸ்டிக் இருந்து ஜெபிக்கிறோம், குடும்பமாய் ஜெபிக்கிறோம், எல்லாரும் கூடி ஜெபிக்கிறோம், சபையாய் ஜெபிக்கிறோம், ஆனாலும் விடுதலை இல்லை. ஏன்? அது கடந்த நாளிலே நீங்க கேட்டீங்க. இப்போ கர்த்தருடைய வார்த்தையை கடந்த வாரத்தில் நம்ம கேட்டோம். நீ சும்மா இரு, நான் உனக்காய் யுத்தம் செய்வேன் என்று சொல்லுகிறவர். ஆனா நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு பயப்படாத தன்மைகள், தேவனுக்கு பிரியமில்லாத கிரியைகள் எத்தனை முறை கேட்டாலும் எமோஷனல் ஆய் இயேசுவின் நாமத்தினாலே நான் இப்படிதான் இனிமேல் வாழ்வேன், நான் கர்த்தருக்காக நான் ஜீவிப்பேன், என் கர்த்தர் சுகம் கொடுத்துட்டார், என் கர்த்தர் எனக்கு பலன் தந்துட்டார், என் வீட்டில் ஒரு பெரிய விடுதலை உண்டாயிடுச்சு, நான் இனிமேல் நான் கர்த்தருக்காக இருப்பேன். ஆனால் வாழ்க்கையை அப்படி மாறாம வாயின் வார்த்தையில மாத்திரம் சொல்லிட்டு கிரியையில் அடினா நம்முடைய வாழ்க்கையில எப்படி தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார்? எப்படி தேவன் நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்துவார்? நீ சும்மா இரு, நான் உனக்காக யுத்தம் செய்கிறேன்னு சொன்னவர் தான். ஆனால் ஏன் யுத்தம் செய்ய மாட்டேன்றாரு? நான் கர்த்தருக்கு கீழ்ப்படியாததுனால. ஹல்லேலூயா. இப்பொழுதும் நம் தேவனுடைய வசனத்தை தியானிக்கலாம். ஏசாயா 59ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். முதலாம் வசனம் படிங்கம்மா. இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போவும் இல்லை. இதோ ரட்சிக்கப்படாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை. அவருடைய கையை என்னைக்குமே குறுகி போகாது. தேவனால கூடாதது என்றது ஒன்றுமே கிடையாது. என் தேவனால் எல்லாம் கூடும். நம்புறவங்க ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லலாம். தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை, என் தேவனால் எல்லாம் கூடும். ஆனா இங்க வசனம் போடுகிறத பாக்குறீங்க, இதோ ரட்சிக்கப்படக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. ஜெபிக்கிறோம் விடுதலை இல்லை. ஏன்? கீழே படிங்கம்மா. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. பிரிவினையை உண்டாக்குகிறது. ஹல்லேலூயா. அநேகர் சொல்றாங்க, என் கர்த்தர் என்னை பயங்கரமா சோதிச்சிட்டாரு. என்னமா? கர்த்தர் சோதிச்சுட்டாராம். இங்க வசனம் போட்டிருக்குது அழகா. என்ன போட்டிருக்கிறது? உனக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரு பிரிவு. யாரு? படிங்கம்மா அந்த வசனத்தை திரும்பவும். உங்கள் அக்கிரமங்களே, நல்ல கவனிங்க, உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் உங்கள் அக்கிரமங்களே உங்கள் தேவனுக்கும் நடுவே பிரிவினையை உண்டாக்குகிறது. யாருடைய அக்கிரமம்? என்னுடைய அக்கிரமம், என்னுடைய பாவம் என் தேவனுக்கும் எனக்கு ஒரு பெரிய லாங் டிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. என் தேவனிடத்தில் நான் சொல்லுவது தேவனிடத்தில் கேட்கப்படுறதில்லை. காரணம் நான் தான், என்னுடைய பாவம் தான், நான் தான் எல்லாவற்றுக்கும் காரண கர்த்தாவா இருக்கிறேன். அப்போ நான் சீராயினா என் தேவன் என்னுடைய ஜெபத்தை கேட்பார். ஹல்லேலூயா. என் தேவனோட ஜெபத்தை கேட்பாரு. நான் கர்த்தருக்கு பயப்படாம நீங்க என்ன சொன்னாலும் நான் வர்ற நேரத்துக்கு தான் வருவேன். எனக்கு அநேக வேலை இருக்குது, நான் ரொம்ப பிஸி.
கர்த்தர் உனக்கு ஜீவனை தரலனா உன் பிஸியும் நம்மளுடைய எல்லா காரியமும் என்ன ஆகும்? ஒரு சின்ன உடம்பு சரியில்லை, ஒரு கால் வலிக்குது, ஒரு நரம்பு இழுத்துக்குச்சுனாவே உடனே அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஆண்டவர் இடத்துல வேகமாக வந்து உட்காந்துக்குவாங்க. 6:30 மணிக்கெல்லாம் 8 மணி தான் சர்ச்சு, 6:30 வந்து உட்காந்துட்டு வைப்பாங்க. ஏன்? விடுதலை வேணும். ஆனால் தேவன் இம்மட்டுமாய் உங்களை காத்து அவருடைய கிருபையினாலே காத்து வருகிறாரு. நீங்க உங்களுடைய நாள் இல்லை, இந்த நாள் தேவனுக்குரிய நாள். ஹல்லேலூயா. இந்த நாள் யாருடைய நாள்? அப்ப இந்த நாள் யாருக்கு கொடுக்கணும்? தேவனுக்கு கொடுக்கறதுல நீங்க வஞ்சிச்சீங்கன்னா அவருடைய நேரத்தை நீங்க வஞ்சித்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அது என்னவா இருக்கும்? நீங்க தான் உங்களுக்கும் தேவனுக்கும் ஒரு பிரிவினையை உண்டாக்குகிறீங்க. உங்களுக்குள்ளே ஒரு தேவனுக்குமான ஒரு பெரிய பிரிவினை உண்டாகிறது. உங்கள் நிமித்தம் தான், என் நிமித்தம் தான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கீழே படிங்கம்மா. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. யாரோட பாவம்? என்னுடைய பாவம். தேவ பிள்ளையே, உன்னுடைய சூழ்நிலைகளில், உன்னோட கஷ்ட வேளைகளில், உன்னோட மரணத்தின் அந்த கடைசி நொடி பொழுதுல என் தேவன் உனக்கு வந்து உதவி செய்யல அப்படின்னா என்ன ஆவ? நம்ம என்ன ஆவோம்? ஒவ்வொருடைய மனுஷருடைய வாழ்க்கை என்ன ஆகும்? அந்த கடைசி நொடி பொழுதுல கர்த்தர் அப்படியே செவியை சாய்க்காம அப்படி திரும்பி போயிட்டாருன்னா நம்முடைய உயிர் நம்மளை விட்டு போய்விடும். அதுக்கு பிறகு ஆண்டவரே என்ன மன்னியும் சொன்னா வாய்ப்பு உண்டா? உயிர் போனதுக்கு பிறகு ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே, ஓ காலையே நான் கட்டி பிடிச்சிட்டே இருப்பேன். இனிமேல் பிடிச்ச பிரயோஜனம் இல்லை. தேவன் கொடுக்கிற இந்த ஜீவன் இந்த சரீரத்தில் இருக்க வரையும் மட்டும்தான் நம்மளுக்கு மன்னிப்பு உண்டு. இந்த சரீரத்தை விட்டு இந்த ஜீவன் பிரிஞ்சு போய் நீ போய் தேவனிடத்தில் மன்றாடினா ஒன்றும் நடக்காது. நான் ஏற்கனவே நான் உங்களிடத்துல சொல்லியிருக்கிறேன். ஒரு சகோதரி நம்முடைய சபையில் வந்த பொண்ணு, அவள் பரிசுத்த தேவனுடைய பிள்ளை தான். ஆனால் கர்த்தருக்கு விரோதமாய் போனதுனால அந்த சகோதரியை ஒரு அசுத்த ஆவி பிடிச்சிச்சு. என்ன பிடிச்சிச்சு? தேவனுடைய பிள்ளை அசுத்த ஆவி பிடிக்கலாமா? ஏன் பிடிக்குது? உன்னிடத்துல குறைவு உண்டு. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே வாசம் பண்ணல. ஆகையினாலே அசுத்தாவி நீ இடம் கொடுத்த, அசுத்தாவி வந்து பிடிச்சுக்கிட்டான். இப்ப அந்த அசுத்தாவி சொல்லுது, ஐயா எனக்கு ஏசப்பா பத்தி சொல்றதுக்கு ஆள் இல்ல. இன்னைக்கு நீங்க ஏசப்பா கிட்ட சொல்லி எனக்கு ஒரு விடுதலையை வாங்கி தாங்க, எனக்கு ஏசப்பா கிட்ட சொல்லி எனக்கு ஒரு ரட்சிப்பை வாங்கி தாங்கன்னு சொல்லுது. வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு உண்டா? தேவப்பிள்ளையே, அசுத்தாவிகளாய் நீங்கள் கடந்து திரிய கூடாது. அதற்காக தான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். நீங்க தேவனுடைய பிள்ளைங்க, நீங்க பரிசுத்த பரலோகத்தில் நீங்க பங்கு பெற வேணும். என் தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் ராஜாக்களாகும் ஆசாரியர்களாய் காணப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய ஆசை. ஹல்லேலூயா. அவர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு அவருக்கு மிகுந்த ஆசை. ஆனா இங்க என்ன நடக்குது? என்னுடைய அக்கிரமம், என்னுடைய பாவம் எனக்கும் தேவனுக்கும் ஒரு பெரிய இடைவெளியை உண்டாக்குகிறது. நான் கடந்த நாளில் நான் ஹவுஸ் விசிட்டிங் போகும்பொழுது அநேகர் வீடுகளில் நான் பார்த்த ஒரு காரியத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள வேணும்னு என் இருதயம் அப்படியே பயங்கர வேதனையான துடிச்சு கொண்டிருந்தது. அந்த வேளையில் நான் அநேகருடைய வீடுகள் பார்த்தீங்கன்னா பயங்கரமான அழுக்கு மூட்டைகளால் நிறையப்பட்டிருக்குது. வீடு சுத்தமே இல்லை. ஒரு சில வீடுகளில் போனீங்கன்னா வீட்டுக்குள்ளே போகும்போது பயங்கரமான ஸ்மெல் அடிக்குது, பயங்கரமான நாற்றம். ஒரு வீட்டில் போய் பார்க்குறேன், இப்படி திரும்பி பார்த்தேன்னா, இப்படி தலையில் பார்த்தோன்னா அந்த சைடில் ஒரு மூகி சளியா, அது என்ன சளின்னு தெரியல, அது தூக்கி அடி போட்டுருக்கிறேங்க, அது அப்படியே தொங்கின்னு கிடக்குது. பாருங்க, இப்படி அசுத்தமான குடும்பங்களாய் நம்ம வீட்டை வச்சிட்டோம்னா பரிசுத்த தேவன் உங்க வீட்டில் எப்படி வாசம் பண்ண முடியும்? உங்க வீட்டுக்காரனே உங்க கூட வந்து உங்க வீட்டுக்குள்ள வாழ முடியாத சூழ்நிலைமைகளை உங்களோட பிள்ளைகளே இது நாத்தடிக்குதுன்னு சொன்னா பரிசுத்த தேவன் எப்படி நம்முடைய வீட்டுக்குள்ள வாசம் பண்ண முடியும்? நீ பரிசுத்த ஜாதி, நீ தேவனுக்காய் பிரித்தெடுக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை.
நீ தேவனுக்காய் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளை. உன் வீட்டில் தேவன் வாசம் பண்ணணும்னா உன் வீடு வாசமாய் இருக்கணும். அல்லேலூயா. உன் வீடு வாசமாய் இருக்கணும். அது கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஸ்தலம், அது தேவன் வாசம் பண்ணுகிற இடம், அது தேவனுக்கான மகிமையான ஒரு பரிசுத்த ஸ்தலமாய் காணப்படணும். ஒரு சிலர் இடத்துல நாங்கள் வீட்டுக்குள்ள போன உடனே ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல், பாடி ஆர்டர், பயங்கரமான பாடி ஆர்டர். இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்றது எதுக்கு தெரியுமா? பரிசுத்த தேவன் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணணும்னா உன் இருதயமும் பரிசுத்தமா இருக்கணும், உன் சரீரமும் பரிசுத்தமா இருக்கணும். அல்லேலூயா. என் தேவனுடைய பரிசுத்த ஜாதின்னு நீ சொல்லணும்னா நீ தேவனுக்காய் உன்னை பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும், உன் சிந்தையை காத்துக்கொள்ளணும், உன் கண்ணை காத்துக்கொள்ளணும். எல்லாவற்றையும் நீ கர்த்தருக்காய் பரிசுத்தம் என்று வைத்துக் கொள்ள வேண்டும். தேவ பிள்ளையே, நீ கர்த்தருக்கான பரிசுத்த ஜாதி, நீ தேவனுக்கான பிள்ளை. இதில் மாற்றங்கள் வந்துடக்கூடாது. நீ தேவனுக்கான பிள்ளை என்பதை மறந்துவிடக்கூடாது. இன்னொரு காரியத்தை நான் இடத்துல சொல்லணும்னு நான் பிரியப்படுகிறேன். கடந்த நாளிலும் ஒரு சகோதரருடைய வீட்டுக்கு நாங்கள் போயிட்டு பிரேயர்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வெளியில் வந்து போயிட்டு இருக்கிறோம். திடீர்னு நான் கீழே பார்க்குற ஒரு எலுமிச்சம்பழம். என்ன பழம்? எலுமிச்சம்பழம். எலுமிச்சம்பழம் ஒன்று தான் கிடந்தது. நான் போயிட்டேன். திரும்பி கொஞ்சம் 2 ஸ்டெப் ஆயிடுத்தேன். திரும்பி அந்த இடத்துல இன்னொரு எலுமிச்சம்பழம். இன்னும் 2 எலுமிச்சம்பழம் வீட்டுக்கு முன்னாடி இருக்குது அப்படின்னு ஒரு சின்ன டவுட்டு. நான் என்னம்மா இது எலுமிச்சம்பழம்? இல்லை, அது அவன் தேவ பிள்ளையே, உன்னை எலுமிச்சம்பழம் காப்பாத்தல, கர்த்தருடைய கிருபை உன்னை காப்பாத்திட்டு இருக்குப்பா. உன்னை எலுமிச்சம்பழம் காக்கல, இயேசுவின் ரத்தம் காத்துட்டு இருக்கு. நீ இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தால மீட்கப்பட்டிருக்கிற. நீ இன்னையும் நீ தேவனுக்கானவைகளை செய்யாம உலக பிரகாரமான வாழ்க்கையும் கிரியைகளும் இடத்துல காணப்படலாமா? உனக்கும் தேவனுக்கும் பிரிவினை. எப்படி பிரிவினை உண்டாகுது? நீ செய்கிற காரியமே உனக்கு விரோதமாய் எழும்புகிறது. உன்னுடைய பாவம், உன்னுடைய கிரியை, ஓ சிந்தை தேவனுக்கும் உனக்கும் ஒரு பெரிய இடைவெளியை உண்டாக்குது. எப்படி தேவன் கேட்பாரு? எப்படி தேவன் உனக்கு பதில் செய்வாரு? எப்படி நீ ஆசீர்வதிக்கப்பட முடியும்? நீ தேவனுடைய பிள்ளை என்பதை நீ மறந்து விடக்கூடாது. நீ தேவனுடைய ஜனம் என்பதை மறந்து விடக்கூடாது. கீழே படிங்கம்மா. ஏனென்றால் உங்கள் கைகள் இரத்தத்தாலும், உங்கள் கைகள் இரத்தத்தினாலும், உங்கள் விரல்கள் அக்கிரமத்தாலும், உங்களுடைய விரல்கள் அக்கிரமத்தினாலும் கரைப்பட்டிருக்கிறது. உங்கள் உதடுகள் பொய்யை பேசி, உங்கள் உதடுகள் பொய்களை பேசி, உங்கள் நாவு நியாயக்கேட்டை வசனிக்கிறது. உங்கள் நாவுகள் நியாயக்கேட்டை வசனிக்கிறது. நியாய அல்ல, நியாயக்கேட்டை வசனிக்கிறது. வாயை திறந்தனா பொய், வாயை திறந்தா பொய். தேவ பிள்ளையே, நீ பரிசுத்த தேவனுடைய பிள்ளை. உன் நாவு பரிசுத்தமாயிருக்கணும். உன் நாவுல இருந்து வருகிற வார்த்தை பரிசுத்தமாயிருக்கணும். பொய்க்கான தேவனை உன்னை படைக்கவே இல்லை. நீ பரிசுத்த ஜாதி, நீ பரிசுத்த தேவனுடைய பிள்ளை. நீ உயிரே போனாலும் நீ என்ன பண்ணக்கூடாது? பொய் சொல்லவே கூடாது. அல்லேலூயா. எனக்கு பொய் சொல்லி என் ஜீவன் காக்கப்படணும்னா அப்படி ஒரு ஜீவனை எனக்கு தேவையில்லைன்னு சொல்லும்படியாய் நீ தேவனுடைய பிள்ளையாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ பொய் சொல்லாத, நீ உத்தமியாய் வாழு, உத்தமனாய் வாழு. தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ தேவனுக்கு விரோதமான காரியங்கள் எல்லாம் பேசிக்கிட்டு, பொய் சொல்லிக்கிட்டு, நீ கர்த்தருக்கு விரோதமாய் செஞ்சுக்கிட்டு, வேலுமிச்சம்பழம் காரங்கிட்டையும் கயிறை கட்டுறவங்கிட்டையும் நீங்க போயிட்டு இருந்தனா உன் வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாகாது. தேவன் எத்தனை ஸ்பீடாக உன்னை ஆசீர்வதிச்சு உயர்த்துறாரோ அதை விட 3 மடங்கு கீழே விழுவ. என் வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்களை பார்த்தேன். நான் தேவனை விட்டு தூரமாய் போனேன். கர்த்தர் மேலே கொண்டு போனவர் கீழே தாழ தள்ளினார். என் தேவ பிள்ளையே, நீங்க அப்படி விழுந்துடாதீங்க, நீங்க அவரை விட்டுறாதீங்க. ஏசப்பா உங்களை ஆசீர்வதிக்க தான் அவருக்கு ஆசை. அவர் உங்களை ஆசீர்வதிக்க தான் ஆசை. அவர் சொல்றார், நீ சும்மா இரு, நான் உனக்காக யுத்தம் செய்கிறேன். எப்ப செய்வாரு? நீ இப்படிப்பட்ட அக்கிரமங்களை செய்து கொண்டு, இப்படிப்பட்ட பாவங்களை செய்து கொண்டு வாயை திறந்தா போய் நினைச்சனா பெருமை, தற்பெருமை, தனக்கான பெருமைகளை கொடுத்து பேசிக்கொண்டு நீ தேவனுக்கு விரோதமான மனுஷனாய் வாழ்வேனா, உன்னோட அக்கிரமம் தான் உனக்கும் தேவனுக்கும் பெரிய இடைவெளி உண்டாக்குகிறதா இருக்கிறது. தேவ ஜனமே,
நீ பரிசுத்த ஜாதி என்பதை மறந்துவிடக்கூடாது. கீழே படிங்கம்மா. நீதியை தேடுகிறவனும் இல்லை, சத்தியத்தின்படி வழக்காடுகிறவனும் இல்லை. நீதியை தேடுகிறவனும் இல்லை, சத்தியத்தின்படி வழக்காடுகிறவனும் இல்லை. அப்ப என்னத்தை வச்சு வழக்காடுகிறாங்க? உலக நீதிகளை குறித்து பேசி வழக்காடுகிறார்கள். உலக நீதிகளை பேசி வழக்காடுகிறார்கள். அம்மா, உனக்கு விரோதமாய் ஒரு குடும்பம் பாவம் செஞ்சுட்டாங்க, அந்த குடும்பத்தை மன்னிச்சிருங்க. சரியா, மன்னிச்சிட்டேயா. நாளைக்கு அந்த சகோதரி முன்னாடி வந்து பார்த்த உடனே அப்படி திரும்பி போனீங்கன்னா நீ தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்கிற, நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலைன்னு தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. நியாயக்கேடு, தேவனுக்கு விரோதமான நியாயக்கேடு. உலகத்தில் நீதி அதுதான். உனக்கு பாவம் செஞ்சானா, உனக்கு விரோதமாக செஞ்சானா, நீ அவனுக்கு திருப்பி செய். ஆனா தேவ நீதி அதல்ல. தேவ நீதி வேறு. நீ அவன் மேல இரக்கம் பாராட்டு, அவனை அன்பாய் நேசி. அவங்க நேசிக்கலையா? அவங்க நேசிக்க மாட்டாங்க, நீ நேசி. அவங்க மேல அன்பு காட்ட மாட்டாங்க, நீ அன்பு காட்டுன்னு தான் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. உன் விரோதியை என்ன பண்ணணுமா? உனக்கு விரோதமானவர்கள் என்ன பண்ணணுமா? உனக்கு துரோகம் செய்கிறவர்களை என்ன செய்யணும்னு இயேசுப்பா சொல்றாரு. கர்த்தருடைய பிள்ளையே, நீ தேவ நீதியை செய்ய வேண்டியவன். ஹல்லேலூயா. நீ தேவனுடைய நீதியை செய்ய வேண்டியவன். நீ தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்வதற்கு தேவன் உன்னையும் என்னை ரட்சிக்கல. பரிசுத்தவானாய் நம்ம வாழணும். நாளையும் ஏன் இன்னமும் இவ்வளோ காலியாக இருக்குது? நான் சுத்தம் இல்லை, நீங்களும் சுத்தம் இல்லை. நம்ம தேவனுக்கான சுத்தமான பாத்திரங்களாய் மாறணும்னா நாளை எங்கள் நிரம்பி வழியப்படும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கான பிள்ளைகளாய் நீங்கள் காணப்படணும், கர்த்தருக்கானவர்களாய் வாழணும். நீங்கள் உலக நீதிகளின் நியாயங்களின்படியா இல்லாமல் தேவனுடைய நீதி நியாயங்களை செய்யுங்க. அப்படின்னா தான் அது நியாயமாக இருக்கும். இல்லைனா தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமான காரியங்கள் செய்வீங்கன்னா அது நியாயக்கேடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். கீழே படிங்கம்மா. மாயை நம்பி அபத்தமானதை பேசுகிறார்கள். மாயை நம்பி அபத்தமானதை பேசுகிறார்கள். தீமையை கர்ப்பம் தரித்து அக்கிரமத்தை பெறுகிறார்கள். தீமையை கர்ப்பம் தரிச்சா என்ன வரும்? தீமையை கர்ப்பம் தரிச்சா, ஒரு குழந்தை கர்ப்பம் தரிச்சா என்ன வரும்? ஒரு 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 தாய் கர்ப்பம் தரிச்சா என்ன வரும்? சொல்லுங்களேன். கோபமா இருக்கீங்களா? நான் தேவனோட சத்தியத்தை தான் சொல்றேன். நத்திங் இஸ் ஃப்ரம் மை சைடு. என்ன இடத்துல இருந்து ஒன்றுமே இல்லை. இது கர்த்தருடைய வசனம் உங்களுக்காய் கொடுக்கப்படுகிறது. நான் சொல்லலை அப்படின்னா என் தேவன் என்ன தான் அடிப்பார். அதையும் சொல்ல வேண்டாம்னு சொன்னான்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் கேட்டு தான் ஆகணும். தேவன் உங்களை அவரோட ராஜ்யத்தில் நீங்கள் எல்லாம் வரணும்னு தான் அவருடைய ஆசை. அதுக்காக தான் தேவன் உங்களை கண்டித்து பேசுகிறார். கோபப்படாதீங்க. கர்த்தர்கிட்ட மனம் இறங்கி, ஆண்டவரே நான் மன்னிச்சிருங்க, நான் இதை ஒன்றெல்லாம் உணர்த்துறீங்க, அதற்காக நன்றி என்று சொல்லுங்க. கர்த்தரிடத்துல நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே நீர் என்னை உணர்த்துறீங்கப்பா, உமக்கான பிள்ளையாய் இன்னும் நான் சொல்லிக்கணும். வைரத்தை போல என்னை தீட்டுங்க ஆண்டவரே. தீட்டும் பொழுது என்ன ஆகும்? பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும். ஆனால் அந்த வைரக்கல் அப்படி காமிக்கும் பொழுது சொல்லிக்கும்ல, அதுதான் தேவனுடைய மகிமை உன்னில் பிரகாசிப்பிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வசனம் படிங்கம்மா. கட்டுவிரியனின் முட்டைகளை அடைக்காத்து சிலந்தியின் நெசவுகளை நெய்கிறார்கள். இல்ல, இது மேல தீமையை கர்ப்பம் தரித்து அக்கிரமத்தை பெறுகிறார்கள். நம்ம என்ன வாட் கன்சீவ் வில் ரிசீவ். நீ என்ன உள்ள கர்ப்பம் தருகிறியோ அதுதான் வெளிப்படும். அப்போ நம்முடைய காரியங்கள் கர்த்தருக்கானதை நீங்க கர்ப்பம் தரிப்பீங்கன்னா, கர்த்தருக்காக நீங்க எல்லாவற்றையும் சகிப்பீங்கன்னா, கர்த்தருக்காக நீங்க வாழ்வதில் எல்லாவற்றிலும் முயற்சி எடுப்பீங்கன்னா, உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் என்ன உண்டாகும்? சுகம் உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும், சமாதானம் உண்டாகும், எல்லா நிறைவுகள் உங்களுடைய வாழ்க்கையில உண்டாகும். ஹல்லேலூயா. கீழே படிங்க. எப்போ படிங்க? கட்டுவிரியன் முட்டைகளை அடைக்காத்து, கட்டுவிரியன் முட்டைகளை அடைக்காத்து சிலந்தியின் நெசவுகளை நெய்கிறார்கள். சிலந்தியின் நெசவுகளை நெய்கிறார்கள். அவைகளின் முட்டைகளை சாப்பிடுகிறவன் சாவான். அவைகளின் முட்டைகளை சாப்பிடுகிறவன் சாவான். சாவான். அவைகள் நெருக்கப்பட்டதே ஆனால் விரியன் புறப்படும். அவைகள் நெருக்கப்படுமானா என்ன பண்ணுவான்? விரியன் புஸ்ன்னு வெளில வருவான். அவன் என்னடா என்ன டிஸ்டர்ப் பண்றான்னு டப்புன்னு கடிச்சிருவான். ஏன் இடம் கொடுக்குற? நம்ம இடம் கொடுக்கறதுனால தானே. பிசாசு
இங்க வந்து அடகாத்து முட்டையிடுற அளவுக்கு யார் இடம் கொடுக்கறது? யார் இடம் கொடுப்பா? இங்க இந்த இடம்லாம் சுத்தமா இருக்குது அப்படின்னா இங்க வந்து விரியன் பாம்பு முட்டையிட முடியுமா? இங்க வந்து விரியன் பாம்பு வந்தானாவே என்ன பண்ணுவான்? தப்புன்னு தெரியும், டகால் அடிப்போம், முடிச்சிச்சு காலி. ஆனா இந்த விரியன் பாம்பு உள்ள வர்றதுக்கும் வந்து முட்டையிட்டு அடகாக்குறது அளவுக்கு யார் இடம் கொடுக்கறது? நம்ம தான். நம்முடைய அசுத்த கிரியைகளும் நம்முடைய தீய எண்ணங்களும் நம்ம இந்த மாதிரி அசுத்த ஆவிகள் வந்து அடகாத்து முட்டையிட்டு அந்த முட்டையை என்ன பண்றாங்க? இவங்க சாப்பிடுறாங்களாம். சாப்பிட்டா என்ன நடக்கும்? மரணம். சாப்பிட்டா மரணம் சம்பவிக்கும். பிள்ளையே, நீங்க கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை சிந்தித்து செயல்படாதீங்க. அசுத்தாவி வருவதற்கு இடம் கொடுக்காதீங்க. அவனை கட்டுங்க. நீங்க பரிசுத்தாவியினால் நிறையப்பட்டிருக்கிறவர்கள். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய கிரியைகள் எல்லாம் பரிசுத்தமானதாய் இருக்கணும். நம்முடைய கிரியைகள், நம்முடைய பேச்சு, நம்முடைய நட, நம்முடைய உடை, நம்முடைய பார்வை எல்லாம் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமுடையதாக இருக்கணும். உங்களை பார்த்தனா யார் ஒருத்தரும் எடுத்து கையை எடுத்து கும்பிடணும், ஹல்லேலூயான்னு சொல்லணும், ஸ்தோத்திரமான்னு சொல்லணும். உங்களை பார்த்தனா தலையை வெட்டிக்கிட்டு போறேன்னா நம்மகிட்ட ஏதோ ஒரு சம்திங் இஸ் தேர். நம்மளை பார்த்துட்டு ஒருத்தர் தலையை வெட்டுறாருன்னா எப்படி வெட்டுறாங்க? திரும்பி போடுறாங்க. ஏன் போறாங்க? சம்திங் ராங், either this side or that side. எது இந்த பக்கம் இல்லைன்னா அந்த பக்கம். ஏன்? நீ தேவனுக்கான பாத்திரமா இல்லை. ஹல்லேலூயா. தேவன் உன்னை மகிமைப்படுத்துவதற்கு நீ கர்த்தரிடத்துல இந்த பாத்திரத்தை கொடுக்கவில்லை. யாருக்கு கொடுத்துருக்குறோம்? விரியன் பாம்பு வரவும், அது முட்டையிடவும், அது அடகாத்து அநேக குஞ்சுகளை பொறிக்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்குறோம். தேவ ஜனமே, இதுக்காகவா தேவன் உங்களை தெரிந்து கொண்டாரு? இதுக்காகவா தேவன் உங்களை ஆசீர்வதிச்சாரு? உங்களோட வாழ்க்கையில முன்னேற்ற வேணும்னா இந்த சத்தியத்தை கேட்டு நீங்க மனம் மாறணும். ஹல்லேலூயா. இந்த சத்தியத்தை கேட்டு நீங்க மனம் மாறணும். மனம் மாறினீங்கன்னா நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம். God will do everything for you. ஹல்லேலூயா. நீ சும்மா இரு, நான் உனக்காக யுத்தம் செய்கிறேன்னு தேவன் சொன்ன வார்த்தை அது மாறாவே மாறாது. ஹல்லேலூயா. அது எந்த நாளும் மாறாது. அது நிறைவேற்றியே முடிக்கும். அவரோட வார்த்தை நிறைவேறும் உங்களோட வாழ்க்கையில. நீங்க சும்மா தான் இருப்பீங்க. யாரோ ஒருவர் உங்களோட வேலையெல்லாம் செய்து முடித்து உங்களோட வாழ்க்கையில உயர்வுகளை கொண்டு வந்து கொடுத்து கொண்டே இருப்பார்கள். ஹல்லேலூயா. நீங்க சும்மா நடந்து போயிட்டு இருப்பீங்க. நடந்து போறதுக்கெல்லாம் உங்களுக்கு காசு கொடுப்பாங்க. எப்படி இருக்கும்? இதுதான் தேவன் தருகிற ஆசீர்வாதம். இதுதான் தேவன் தருகிற காரியம். அப்ப நீங்க கர்த்தருக்கான உகந்த பாத்திரமாய் மாறும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். கீழே படிங்கம்மா. அவைகளின் நெசுவுகள் வஸ்திரங்களுக்கு ஏற்றவைகள் அல்ல. வஸ்திரங்களுக்கு ஏற்றவைகள் அல்ல. என்ன நெசுவு? செலந்தியோடைய வெப் பார்த்துருக்கீங்களா? செலந்தி கூடு வீடு கட்டும். அது வீடு கட்டுறது பார்த்தா அழகா அப்படியே கட்டியிருக்கோம். அந்த நெசவு, அந்த செலந்தி கட்டியிருக்கிற நெசவை எடுத்து பிரதர் நீங்க பேண்ட் போட்டு தைச்சிக்க முடியுமா? ஒரு பனியனா தைச்சிக்க முடியுமா? ஒரு கர்ச்சிஃபா யூஸ் பண்ண முடியுமா? அது வேலைக்காகாது. அது பிரயோஜனப்படாதுப்பா. அது ஏட்டு சொரக்கா போட்டு உதவாது. அப்படியான ஒரு காரியம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பார்த்து, இந்த மாயை பார்த்து நீங்க என்ன பண்ணிடாதீங்க, ஏமாந்துடாதீங்க. படிங்கம்மா. தங்கள் கிரியைகளாலே தங்களை மூடிக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் கிரியைகள் அக்கிரம கிரியைகள். அவர் கிரியைகள் அக்கிரம கிரியைகள். கொடுமையான செய்கை அவர்கள் கைகளில் இருக்கிறது. அவர்கள் கைகளில் இருக்கிறது. என் அன்பு தில்லை தேவச்சனமே, உங்களுடைய கிரியைகள் எல்லாம் கர்த்தருக்குரியதாய் இருக்க வேண்டும். அது எல்லாம் உண்மையா இருக்கணும். அது பொய்யாய் முடிந்து விடக்கூடாது. நீங்க பரிசுத்த தேவனுடையவர்கள். நீங்க உங்களுடைய கிரியைகள் கர்த்தருக்கானவைகளாய் காணப்படும். மாயையான கிரியைகள் நம்மிடத்துல வேண்டாம். ஹல்லேலூயா. மாயான கிரியை நமக்கு வேண்டாம். கீழே படிங்கம்மா. 7. அவர்கள் கால்கள் பொல்லாப்பு செய்ய ஓடி குற்றமில்லாத இரத்தத்தை சிந்த தீவிரிக்கிறது. அவர்கள் நினைவுகள் அக்கிரம நினைவுகள். பால் கடிப்பும் அழிவும் அவர்கள் வழிகளில் இருக்கிறது. ஏன் வருது இப்படிப்பட்ட பால் கடிப்பு? ஏன் வருது? ஏன் என் வீட்டில் எல்லா பிரச்சனையும் தேடி வருது? எனக்கே தான் எல்லா
இல்லாம வருது. ஏன் வருது? எனக்கு மட்டும்தான் சோதனை பயங்கரமா இருக்குது. ஏன் வருது? ஏன் ஜெபம் கேட்கப்படல? ஏன் கர்த்தர் இப்படியான ஒரு சூழ்நிலையை உன் வாழ்க்கையில உண்டாக்கினார்? தேவப்பிள்ளையே, நீ பரிசுத்தமாய் காணப்படுவதற்கு நீ கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்தனா எந்த தீமையும் உன்னை அணுகாதுன்னு தேவனுடைய வசனம் சொல்லுவது. ஹல்லேலூயா. எந்த தீமையும் அணுகாது. அப்ப ஏன் வருது? என் இடத்துல தான் எல்லா குறையும் இருக்குது. அப்ப என்னுடைய வாழ்க்கையில நான் தேவனுக்கான மனுஷனாய் மாற என்னை கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுப்பேனா? நான் இன்னுமா நான் உலகத்துல இருந்த நாட்கள்ல நான் அநேகரை ஏமாற்றி கொண்டு இருந்திருக்கலாம். உலக மனுஷனாய் இருந்த போது நான் ஏமாத்துக்காரன், நான் எத்தனை இருந்திருக்கலாம். ஆனா ஏசப்பாவை பார்த்த உடனே அந்த எத்தனுடைய வாழ்க்கையில் என்னாச்சு? ஒரு பெரிய மாற்றுதலை கர்த்தர் உண்டு பண்ணினார். அவன் மேல இருந்து பார்க்கணும்னு தான் ஓடி போய் மரத்து மேல ஏறி நின்று பார்த்துட்டு இருந்தான். ஆனா ஏசப்பா கிட்ட வந்த உடனே அவன் பார்க்கணும்னு நினைச்சான். ஆனா ஏசப்பா உன் வீட்டுக்கே வரேன்னு சொல்லி வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகைவே கீழே இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டுக்கு வரேன்னு சொல்றார். ஹல்லேலூயா. நீங்க ஏசப்பாவை நீங்க காண நினைச்சீங்கன்னா, நீங்க ஒரு காரியம் நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சீங்கன்னா, என் தேவன் உனக்காய் மனம் இறங்கி வருகிறவர். ஹல்லேலூயா. அவள் தாழ இறங்கி உன்னை தூக்கி எடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். இப்போ என்னோட வாழ்க்கையில நான் பழைய மனுஷனை போல ஏமாற்றுகிறவனாய் ஒரு மனுஷனை பார்த்து இவனை எப்படி ஏமாற்ற முடியும் என்று நீங்க நினைக்கிறவளா இருப்பீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. நீங்க அநேகருக்கு நன்மை செய்கிறவர்களாய் சுற்றி தெரியணும். நீங்க கர்த்தருக்கான பாத்திரம். ஹல்லேலூயா. படிங்கம்மா. சமாதான வழியை அறியார்கள். சமாதான வழியை அறியார்கள். அவர்கள் நடைகளில் நியாயமில்லை. அவர்கள் நடைகளில் நியாயமில்லை. அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? இப்படிப்பட்ட ஜனம் என்ன பண்ண மாட்டான்? யாருக்கிட்டையும் போய் சமாதானமாக மாட்டாங்க. அவங்க எப்பவுமே கழுத்து வெட்டிக்கிட்டே போயிட்டு இருக்க வேண்டியதான். தேவன் அவங்களை வெட்டி தூக்கி போட்டுருவார். நீ நிலைத்திருக்க முடியாத செடி, இந்த நிலைத்திருக்க முடியாத கொடியா இருக்கிற உன்னை வெற்ற நீ போன்னு சொல்லி தூக்கி போட்டுருவாரு. தேவ பிள்ளையே, சமாதானம் இல்லையா? தேவனுக்கான மகளாய் மாறு. கர்த்தரிடத்துல சொல்லு, ஆண்டவரே நான் எல்லாரிடத்திலும் சமாதானமா இருக்க நீங்க எனக்கு கிருபை தாங்க பாடின்னு கேளுங்க. ஹல்லேலூயா. படிங்கம்மா. தங்கள் பாதைகளை தாங்களே கோணலாக்கி கொண்டார்கள். தங்கள் பாதைகளை தாங்களே கோணலாக்கி கொண்டார்கள். அவைகளில் நடக்கிற ஒருவனும் சமாதானத்தை அறியான். சமாதானத்தை அறியான். நீ இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு நான் கர்த்தரிடத்துல சமாதானமே இல்லை, எனக்கு ஒரு நன்மையுமே உண்டாகல, எப்படிப்பா உண்டாகும்? இவ்வளோ காரியங்களை நீங்க உங்க வீட்டில் போய் நீங்க நல்லா தியானிங்க. கர்த்தரோட பிள்ளைகளை, தேவன் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறாரு. நீங்க கர்த்தரோட வார்த்தைகளை இன்னும் வீட்டில் போய் நிதானமாய் படிச்சு நான் தான் குறையுள்ளவனா இருக்கிறேன் நான் என்பதை நீங்க நானும் கர்த்தரிடத்திலே உட்கார்ந்து முழங்கால் படிட்டு கர்த்தரோடு ஒப்புரவாக வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேரம் கடந்து விட்டது. ஒவ்வொரு வாரமும் இப்படி தான் நம்ம முழுமையான செய்தி கேட்க முடியாதபடி போயிட்டுறோம். நேரம் கடந்து போனது நம்ம போயிட்டு இருக்கிறோம். ஒரே செய்தியை 3-4 வாரங்களாக நம்ம பேச வேண்டியதாக இருக்குது. என் அன்பு பிள்ளைகளே, என் தேவஜனமே, கர்த்தர் உங்களை ரட்சிக்க விரும்புகிறார். கர்த்தர் உங்களுக்கு பரலோகத்தை தர விரும்புகிறார். தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீங்க சும்மா இரு, நான் உனக்காக யுத்தம் செய்வேன் என்று சொல்லுகிற தேவன். நீங்க சும்மா இருப்பீங்க, அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்யணும்னா நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்களை காணணும். ஹல்லேலூயா. இன்னும் அநேகர் தேவனுக்கு விரோதமான பாவங்கள், தேவனுக்கு விரோதமான செய்கைகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்குது அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கை மிகவும் மிகவும் மோசமாய் காணப்படும். நம்முடைய வாழ்க்கை ஒரு நாளும் மாற்றங்கள் உண்டாகாதபடியான வாழ்க்கை மாறும். பிறகு எல்லா உலக காரியங்களும் நம்முடைய வீட்டுக்குள்ள வரும். உலக மனுஷர்கள் வருவாங்க, நம்மளோட பழகுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க? அவங்கவுங்க கையை பிடிச்சிட்டு உலகத்தோடு இழுத்துட்டு போவாங்க. வாங்க சிஸ்டர் ஒரு 10,000 ரூபா வேணும் சிஸ்டர். எவ்வளோ? 10,000 ரூபா வேணும். என்ன பண்ணுங்க? எவ்வளோ வட்டினாலும் பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். வட்டி கொடுக்கவும் கூடாது, வட்டி வாங்கவும் கூடாதுன்னு தேவனோட வாசனம் சொல்லுவார். நீ கர்த்தருக்கு விரோதமான பாவங்களை செய்து கொண்டு நீ கர்த்தரிடத்துல வந்து அமர்ந்துகிட்டு இருக்கனா, தேவ பிள்ளையே, இது உனக்கு எச்சரிப்பின் சத்தமாய் இருக்கிறது. இது உனக்கு எச்சரிப்பின் சத்தம்.
நீ கேட்கலன்னா உன் வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாகாது. உன் வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாகாது. நீ தேவனுக்கான பிள்ளை. தேவன் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்த முடியும். ஹல்லேலூயா. நீ எந்த காரியம் செஞ்சாலும் என் தேவன் அதில் உனக்கு ஆசீர்வாதத்தை தர முடியும். நீ உண்மையான தேவனுடைய பிள்ளைனா நீ சும்மா இருப்ப. தேவன் உனக்கான காரியங்கள் எல்லாம் வந்து செஞ்சு கொண்டு வந்து உன் வீட்டில் ரெடிமேடாக கொண்டு வந்து வைப்பாரு. நீ அந்த காரியங்களை செய்வ. என் தேவன் அதன் மூலமாக உன்னை ஆசீர்வதித்து உயர்த்த முடியும். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உண்டாக்குகிறவர் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே வசனத்தை மாத்திரம் நம்ம படிச்சு கொள்ளலாம். நீதிமொழிகள் 23ஆம் வசனம். நீதிமொழிகள் கொஞ்சம் வேகமா எடுங்க. நீதிமொழி 23:29 வசனத்திலிருந்து வாசிங்க. ஐயோ யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம். ஐயோ யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம். யாருக்கு சண்டைகள், யாருக்கு சண்டைகள். யாருக்கு புலம்பல், யாருக்கு புலம்பல். யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு காரணமில்லாத காயங்கள். யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள், யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள். மதுபானம் இருக்கும் இடத்திலே, மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை எடுக்கிறவர்களுக்கும் தானே. மதுபானம் ரத்த வருணமாய் இருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே. அது மெதுவாய் இறங்கும். ரொம்ப டேஸ்டா இருக்கும், சாஃப்டா இருக்கும். ஒரு ஸ்மூத்திங் எஃபெக்ட் கிடைக்கிறது. குடிச்சானா ஒரு சந்தோஷம் உண்டாகுது பாருங்க. அப்படி ஒரு சந்தோஷம் எப்ப உண்டாகுது? இந்த மதுபானத்தினால உண்டாகுது. அது எப்படி இருக்குமா? கீழே படிங்கம்மா. முடிவிலே அது பாம்பை போல் கடிக்கும். அது பாம்பை போல கடிக்கும். விரியனை போல தீண்டும். விரியன்னா கட்டு விரியன். கட்டு விரியன் கடிச்சானா செகண்ட் பை செகண்ட் பெயின் ஜாஸ்தி ஆயிட்டே வரும். கட்டு விரியனை போல பயங்கரமான வேதனை உண்டாகும். தேவ பிள்ளையே, சாராயத்தை நாடுகிறவனான பிள்ளையா இருப்பியா? கர்த்தருக்கு விரோதமான பாவத்தின் கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில உண்டாக கூடாது. நீ உலக காரியத்திற்கு அல்ல, நீ தேவனுக்கான பிள்ளை என்பதை நீ மறந்துவிடக் கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தையும் நம்ம வாசிச்சு விடலாம். 1 கொரிந்தியர் 10:21 வசனம். 1 கொரிந்தியர் 10. நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ண கூடாதே. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாய் இருக்க கூடாதே. பங்கு பெறுகிறவர்களாய் இருக்க கூடாதே. நீ பரிசுத்த தேவனுடைய பாத்திரம். நீ தேவனுக்கான பரிசுத்த சந்ததி. இந்த பாத்திரத்தை பிசாசு பயன்படுத்த முடியுமா? இந்த பாத்திரத்தை பிசாசு பயன்படுத்த முடியுமா? அப்ப தேவ பிள்ளை, நீங்க கர்த்தருக்கும் நீங்க பிசாசுக்குமான பாத்திரமாய் எப்படி வாழ முடியும்? அப்போ நீங்க கர்த்தருக்கான பாத்திரமாய் மாத்திரம் உங்களை ஒப்பு கொடுத்தீர்கள்னா கர்த்தர் உங்களிலே மகிமைப்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. படிங்கம்மா அந்த வசனத்தை திரும்ப. நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாது. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாய் இருக்க கூடாது. நம்ம யாருடைய பங்குடையவர்களாய் இருக்கிறோம்? இந்த நாளில நீங்க தேவனுக்கான பங்குடையவர்களாய் இருக்கிறீர்களா? இல்ல பிசாசின் பாத்திரமான பங்குடையவர்களாய் இருக்கிறீங்களா? உங்களோட கிரியை எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? உங்களோட கிரியை பரிசுத்தம் உள்ளதாய் இருக்கிறதா? உங்களுடைய கிரியை அசுத்தத்திற்கான கிரியைகளாய் இருக்கிறதா? இந்த நாளிலே கர்த்தர் உங்களை அநேக காரியங்களை கூறி உங்களை கர்த்தர் எச்சரித்திருக்கிறார். உங்களை சுகப்படுத்தும்படியாய் கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இது அநேகருக்கு எச்சரிப்பு, அநேகருக்கு இது தேவனுடைய பரிசுத்தமாய் மாறுவதற்கான வார்த்தையாக இருக்கிறது. தேவனிடத்தில் உங்களை ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அடுத்த வாரமாக இன்னுமான அநேக செய்திகளை நாம் தொடர்ந்து நம்ம வாசிக்கலாம், தியானிக்கலாம்.
கர்த்தர் உங்களை பரிசுத்தமுள்ள பாத்திரமாய் மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடுவோம், கர்த்தரிடத்துல நம்மளை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் உமக்கான பாத்திரம் மட்டுமே ஆண்டவரே, பேய்க்கான பாத்திரம் நான் அல்ல அப்பா. இயேசுவே, நான் உலகத்துக்கான பாத்திரம் நான் அல்ல, நான் தேவனுக்கான பாத்திரம் ஆண்டவரே. என்னை தேவனுக்காய் மாத்திரமே இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால ஒப்பு கொடுக்கிறோம், இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால ஒப்பு கொடுக்கிறோம்னு நம் கர்த்தரிடத்துல அறிக்கையிடலாமா? உங்களுடைய இருதயத்தின் மேல கை வைச்சு கொள்ளுங்க. இந்த நாளிலே கர்த்தரிடத்துல ஒரு கையை தூக்கிக்கோங்க, ஒரு கை இருதயத்துல வச்சுக்கோங்க, ஒரு கை தேவனுக்கு நேராய் தூக்கிக்கோங்க. ஏசப்பா, இந்த பாத்திரம் என் தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. இந்த பாத்திரம் என் தேவனுக்காய் மாத்திரமே என்று ஒப்பு கொடுக்கிறேன். என் பாவங்களை மன்னியுங்க, என் அக்கிரமங்களை மன்னியுங்க ஆண்டவரே, என் மீறுதல்களை மன்னியுங்க. நான் அநேகரை ஏமாற்றி இருக்கிறேன், அநேகருக்கு விரோதமான பாவம் செஞ்சிருக்கிறேன், அநேகருக்கு நான் வட்டி கொடுத்திருக்கிறேன், அநேகருக்கு விரோதமான கிரியைகள் என்னிடத்துல இருந்தது. இப்பொழுது என்னை மன்னியுங்க ஆண்டவரே, என் குடும்பத்தின் பாவங்களை மன்னியுங்க, என் குடும்ப பிள்ளைகளுடைய பாவத்தை மன்னிங்க, என் புருஷனுடைய பாவத்தை மன்னியுங்க ஆண்டவரே. என் சபையுடைய பாவத்தை மன்னிங்க அப்பா, என்னுடைய பாவத்தை மன்னியுங்க. இந்த நாளிலே ஒரு பெரிய ரட்சிப்பு என் தேவனுக்காய் ஆண்டவரே நாங்கள் வாழ்வதற்கு கர்த்தர் கட்டளையிடுங்க ஆண்டவரே. என் தேவனுக்காய் வாழ பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய கிருபை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. இந்த பாத்திரம் கர்த்தருக்கான பாத்திரமாய் என் தேவனின் கைகளிலே முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறேன். என் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை, என் முழு குடும்பத்தை என் தேவன் கைகளில் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுவோமா? கர்த்தர் நிச்சயமாய் இந்த நாளிலே உங்களுடைய ஜெபத்தை கேட்டு நீங்க அனைவரையும் பரிசுத்த பாத்திரமாய் தேவன் உங்களை மாற்றி கொண்டிருக்கிறார். இந்த வேளையில ஜெபிக்கிற ஒவ்வொருவருடையும் வாழ்க்கையும் தேவன் இந்த வேளையில பரிசுத்தமாய் மாற்றி கொண்டு வருகிறார். நீங்க பரிசுத்தம் அடைஞ்சு கொண்டிருக்கிறீங்க. இஸ் மேக்கிங் யூ பியூர் அண்ட் ஒயிட். உங்களை தேவன் பரிசுத்த சந்ததியாய் வெண்மை நிறைந்த ஒரு பரிசுத்தத்தை தேவன் உங்களோட வாழ்க்கையில கட்டளைப்பட்டு கொண்டு வருகிறார், கட்டளை கொடுத்து கொண்டிருக்கிறார், உங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறாரு. நீங்க கர்த்தரிடத்துல பேசுங்க. கொஞ்ச நேரம், ஒரு நொடி பொழுது என் தேவன் உங்களை சுத்தமாக்க முடியும். நீங்க கேட்பீங்கன்னா, நீங்க தேவனிடத்துல கேட்பீங்கன்னா, ஆண்டவரே என்னை பரிசுத்த பாத்திரமாய் மாற்றுங்க ஆண்டவரே, என்னோட அசுத்தம் எல்லாத்தையும் அழுக்கு எல்லாம் நீக்கி போடுங்கப்பா. உமக்கான பாத்திரமாய் மட்டும் நான் வாழணும், உமக்காய் மட்டுமே நான் வாழணும் ஆண்டவரே. என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. என் தேவ ஜனங்களை என் கர்த்தராகிய தேவனை பரிசுத்தப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். ஒரு நாட்களிலே நாங்கள் கர்த்தருக்காய் ஜீவிக்கணும். என் தேவனுக்கான பிரகாசம் எங்களோட வாழ்க்கையில உண்டாகணும்ப்பா. எங்களோட குறைகள் எல்லாம் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி ஒரு நாட்களிலே கர்த்தருக்கான பாத்திரம் என்பதை அநேகர் கண்டு ஆண்டவரே என் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களோட வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் அன்பும் சமாதானமும் கேட்கப்பட்டதான தேவனுடைய வார்த்தையின்படியா கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் பரிசுத்த பாத்திரமாய் மாற்றி கர்த்தர் வாசம் பண்ணுகிறதான பாத்திரங்களாய் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களையும் மறவாதே. ஆமென்.